கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 15 ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த திதியாக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரிக்கான ஒரு நாள். சிவபெருமான் கர்மங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இரவு, பாவங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நேரம், வாழ்க்கையை நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சில நிமிடங்கள். இது அனைத்தும் நாளைய நாளில் நிச்சயமாக நடக்கும். நாளை இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த அற்புத திதியுடன் கடகம் ராசி சேர்ந்தால் என்ன விதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நடக்கும், அதை பற்றியும் நீங்கள் நாளை உங்களுடைய வீட்டிலிருந்து குலதெய்வம் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டிய 3 அதிசயமான பொருட்கள் என்ன, அவற்றை நீங்க எப்படி எடுத்து செல்ல வேண்டும், குலதெய்வத்திற்கு முன்னால் எப்படி நீங்க வைக்க வேண்டும், இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாளை அந்த பொருட்கள் என்னென்னு காண்பதற்கு முன்பாக முதல்ல மகா சிவராத்திரியின் அதிசய சக்தியை பற்றி முதல்ல பார்த்து விடலாம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் பரமசிவ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரவாக கருதப்படும். கர்ம பிணிகளை எரிக்கக்கூடிய ஒரு திதியாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல உங்க கூட இருக்கக்கூடிய கர்மக்கள் அனைத்துமே இந்த ஒரு நாள்ல எரித்து விடுவார். ஏன் அப்படின்னா, இது மட்டும் இல்லாம சனி தோஷம், பித்திர தோஷம் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க இந்த ஒரு நாள்ல சிவபெருமான மனதார வணங்குங்க, உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வணங்குங்க. அப்படி வணங்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கர்மாக்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை நிச்சயமாக கட்டிவிடுவார். கடந்த 12 மாதங்களாக இருந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார். பிரார்த்தனைகள் 16 மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நாளாட இரவானது இருக்கும். விருப்பங்கள் உடனடியாக கேட்டுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அரிய நேரமாக இருக்கும். துரோக சக்தியில் அணையும் ஒரு இரவாக இருக்கும். வாழ்க்கை திசை மாறக்கூடிய ஒரு அதிபெரிய அதிர்ஷ்ட மெய் விழிப்பு இரவாக நிச்சயமாக மாறும். எனவே இந்த சிவராத்திரி இரவில் மனசு சொல்வது நேராக பிரபஞ்சத்திற்கு சென்று சேரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். அந்த சக்தியோட மத்தியில் நிற்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகம் ராசி. அப்படிப்பட்ட இந்த கடகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில நாளை உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகம் ராசிக்காரங்க சந்திரனின் ஆதிக்க ராசியாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இந்த சிவராத்திரி நாளில் சந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு பலமானது கிடைக்கும். அதனால நாளைய நாள் கடகம் ராசிக்கு மன அமைதியானது அதிகரிக்க தொடங்கும். மற்ற நாட்களை விட நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்வில் அதிக அளவுக்கு மன அமைதியானது அதிகமாகவே கிடைக்கும். காலங்காலமாக இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் நாளைய நாளில் முழுவதுமாக தீரும். நீண்ட நாள் இருந்த சந்தேகங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக நாளைய நாளில் கடகம் ராசிக்காரங்களுக்கு விளங்கும். உங்களுடைய மனமானது தெளிவாகும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நல்ல ஒரு முடிவாக உங்களால் எடுக்க முடியும். பண ஓட்டங்கள் அனைத்தும் உங்களுக்குள் துவங்க ஆரம்பிக்கும். நின்று போன வேலைகள் கூட நகர்ந்து விடும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துல அவ்வளவு அமைதியானது ஏற்படும். உங்களுடைய உடல் சோர்வானது மாறும். ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்பட்டு புதிய சாதகமான சக்திகள் உங்களை தேடி வரும். எதிரிகளை அடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களை பற்றிய கெட்ட எண்ணத்துடன் இருந்தவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியானது நாளைய நாளில் ஏற்படும். எனவே நாளைய நாள் சிவராத்திரி, இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். கடகம் ராசி வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அந்த முக்கியமான ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க இல்லாம குலதெய்வம் கோவிலுக்கு நாளை போய் விடாதீங்க. போனீங்க அப்படின்னா நீங்க போறதும் ஒண்ணுதான், போகாம வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான். எனவே நாளைய நாள்ல நீங்க கொண்டு செல்ல வேண்டிய சில முக்கியமான பொருட்கள். நாளை நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு இந்த ஒரு பொருட்களை எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டது உடனடியாக நிறைவேறும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிச்சயமா நீங்க கேட்டது உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக கிடைக்கும். முதலாவதாக வெள்ளை துளசி மாலைகள். இந்த வெள்ளை துளசி மாலைகளை நீங்க கொண்டு செல்லணும். இந்த வெள்ளை துளசி அப்படிங்கிறது உங்களுடைய மனதளவுல ஒரு அமைதியை ஏற்படுத்தும். மன அமைதியையும் அதனுடன் சந்திரனின் பலத்தையும் இந்த ஒரு வெள்ளை துளசியானது உங்களுக்குள்ள ஈர்த்து கொடுக்கும். இதனால் இது சிவராத்திரி நாளில் இதனுடைய சக்தி 10 மடங்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய சக்தியும் உங்களுக்குள்ள கிடைக்கும். அடுத்ததாக எள்ளெண்ணெய் தீபம். இது ஒரு சிறிய பாட்டல்ல. எள் அப்படிங்கிறது கர்ம சுத்தத்தையும், எள்ளெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது துன்ப நிவாரண சக்தியையும். கடகம் ராசிக்கு இது மிக ஒரு முக்கியமான ஒரு தீபமாக கருதப்படும். மூன்றாவதாக ஒரே ஒரு வெள்ளை அரிசி. இது முன்டீரி மூட்டை, அதாவது ஒரு வெள்ளை அரிசியை ஒரு சிறிய மூட்டையில நீங்க கட்டிக்கொள்ளுங்க. கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் போதும். இந்த வெள்ளை அரிசி, சந்திரனின் சக்தி, அரிசி, அதனுடன் மாலை, அதனுடன் எல் தீபம், இது சேரும் பொழுது கடகம் ராசியின் 7 தடைகள் இடங்களாக இருக்கக்கூடிய 7 தடை இடங்கள் இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக உங்களை விட்டு அகற்றிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த 3 பொருட்களை நீங்க எப்படி இந்த கோவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டும்? வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் கைகளை ஒன்றாக சேர்த்து கொண்டு ஓம் நமசிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 9 முறைகள் நீங்க கூறுங்க. கூறிவிட்டு இந்த 3 பொருட்களையும் வெள்ளை நிற துணியில் முடிச்சு போட்டுக்கொண்டு அதை நீங்க எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஏன் நீங்க முடிச்சு போட்டு போகணும் அப்படின்னா, வெள்ளை துணி சந்திரனின் பவித்திர சக்தி அதுக்குள்ள இருக்கும். இதனால நீங்க இதை கொண்டு போகும் பொழுது அதுல எந்த விதமான தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது.
கோவிலுக்கு செல்லும் பொழுது எதையும் நீங்கள் மனதில் குறையாக சொல்லக்கூடாது. உங்களுடைய மனமானது அமைதியாக இருப்பது மிகவும் அவசியம். குலதெய்வ கோவிலோட வாசல்ல உள்ளே நுழையும் போது முதல் சொல்ல வேண்டியது குலதேவதாய நமக அப்படின்னு கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலுக்குள் நீங்க செல்ல வேண்டும். குலதெய்வத்தோட தரிசனத்தை பெறுவதற்கு முன் குலதெய்வம் கோவிலுக்குள்ள முன்னாடி நீங்க எப்படி இதை வைக்க வேண்டும். குலதெய்வத்தோட தரிசனமானது பெற்ற பின் முதல்ல துளசியோட மாலை, துளசி மாலை இருக்கல்லவா, அந்த மாலையை நீங்க குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து விட வேண்டும். இது கடந்த துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தியை வரவழைக்கும். இரண்டாவதாக பிறகு அரிசியை நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வைத்த அந்த மூட்டையை குலதெய்வத்தின் வலப்புறத்தில் வைத்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மூன்றாவதாக எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது மனதில் 3 விருப்பங்களை நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். நான்காவதாக பின்னர் இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூறுங்க. ஓம் நம சிவாய குலதேவதாய நமக அப்படின்னு கூட இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள். இது நட்சத்திரத்தை 27 நட்சத்திரத்தை குறிக்கும், சந்திரனையும் குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது கடகம் ராசியோட ஆதார சக்தி. இது உங்களுடைய வாழ்வில் நன்மைகளை ஏற்படுத்தும். மந்திரம் முடிந்த பிறகு குலதெய்வத்தை 3 முறைகள் சுற்றி வலம் வர வேண்டும். இதனை மட்டும் நாளைய நாள் நீங்க செய்யுங்கள். இதை செய்வதனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குழப்பங்கள் விலகி நீண்ட நாள் இருந்த மனசுமையானது குறையும். குடும்பத்துல அமைதி அதிகரிக்கும். சிறு சிறு தகராறுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். நிதியோட நிலையானது திருத்தமாக மாறும். பணமானது கையில் தங்கி தேவையில்லாத செலவுகள் குறையும். உறவுகள்ல நேர்மை அதிகரிக்கும். உங்களை தவறாக பிரிந்தவர்கள் திரும்பி வருவார்கள். எதிரிகள் கீழே விழுவார்கள். கெட்ட கண் கெட்ட வார்த்தையின் சக்தியானது குறையும். மனசாட்சியில் ஒரு தெளிவு ஏற்படும். எந்த முடிவு எடுப்பது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியாவானது கிடைக்கும். கடல் போல அமைதியானது உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். உணர்ச்சி சஞ்சலமானது குறைந்து மன அமைதியானது அதிகரிக்கும். எனவே கடகம் ராசி என்பர்களே, நாளைய சிவராத்திரி உங்களுடைய ராசிக்காக உங்களுடைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அரிய ஒரு சக்தியாக இருக்கும். ஒரே ஒரு தீபம், ஒரே ஒரு மாலை, ஒரே ஒரு அரிசிக்கை கைப்பிடி உங்களுடைய வாழ்க்கையின் கருமத்தை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும். ஓம் நம சிவாய குலதேவதாய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நாளை மறக்காம சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்வில் இருந்த துன்பங்கள் நன்மையாக மாறும். நஷ்டங்கள் லாபமாக மாறும். குழப்பங்கள் அனைத்தும் தெளிவாக மாறிவிடும். கண்ணீர் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும். எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.